வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் சொக்காளி. சரியாக 2 நாட்களுக்கு முன்னாடி, அதாவது 24/5/2024 அன்று அண்ணாமலை அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் ஜெயலலிதா அவர்கள் ஒரு சிறந்த இந்துத்துவவாதிதான் என்று நான் சொன்னதில் என்ன தவறு இருக்கிறது என்ற ஒரு கேள்வியும், மேலும் அவர் கரசேவைக்கு ஆதரவு தெரிவித்தார் என்று பல வரலாற்று நிகழ்வுகளை சுட்டிக்காட்டி ஜெயலலிதா அவர்கள் ஒரு சிறந்த இந்துத்துவவாதிதான் என்று பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் பேசியிருந்தார். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பத்திரிகையாளர் சந்திப்பை நிகழ்த்திய திரு ஜெயக்குமார் அவர்கள் அம்மா கரசேவைக்கு ஆதரவு கொடுத்தாரா என்ற கேள்வியை முன்வைத்தார். மேலும் இதோட விட்டிருக்கலாம், ஆதாரம் இருந்தால் காமியுங்கள், நான் அரசியலை விட்டே வெளியேறுகிறேன் என்ற ஒரு வாய்மொழி சவடாலையும் விட்டிருந்தார். சவால் விட்ட அடுத்த 5 நிமிடத்தில் மாலை முரசு நாளிதழில் வெளிவந்த ஒரு செய்தி எக்ஸ் தளத்தில் மிக வைரலாக பரவி வந்தது. அதில் அயோத்தியில் கரசேவையை தொடங்க ஜெயலலிதா ஆதரவு என்றும் பாரதிய ஜனதா தலைவர் அத்வானி பாராட்டு என்றும் போடப்பட்டிருந்தது. எனக்கென்னமோ திரு ஜெயக்குமார் அவர்கள் மீது வன்மத்தை கக்குவதற்காக அதிமுக நண்பர்கள் தான் இதை எக்ஸ் தளத்தில் பரப்பி வருகிறார்கள் என்று தோன்றுகிறது. மேலும் அடுத்த 5 நிமிடத்தில் அதிமுகவை சார்ந்த KP முனுசாமி அவர்கள் பேசிய ஒரு வீடியோவும் வெளியானது. அதில் இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது கரசேவைக்கு செல்லுங்கள் என்று கட்டளையிட்டதாக ஒரு வசனமும் இருந்தது. அப்போதுதான் நான் புரிந்து கொண்டேன் அதிமுகவில் உள்நாட்டு போர் தொடங்கிவிட்டது என்று. மேலும் ஒரு கூட்டமே அதிமுகவில் ஜெயக்குமார் அவர்களை எதிர்க்கிறது என்றும், எதனால் என்று இணையத்தில் தேடி பார்த்த போதுதான் அவருடைய மெயின் ரோடு சம்பவம் கண்ணில் பட்டது. அப்போதுதான் புரிந்து கொண்டேன் இதனால் தான் அவர் அதிமுகவில் ஓரங்கட்டப்படுகிறார் என்று. எது எப்படியோ திரு ஜெயக்குமார் அவர்கள் வாயில் வடை சுடும் வாய்ச்சொல் வீரன் அல்ல. மிக விரைவில் அரசியலை முடித்துக்கொள்ளும் நாளை வெளியிடுவார் என்ற காத்திருப்போடு நான் உங்கள் சொக்காளி.